நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். எதுக்காக நம்ம காசை இழக்கணும்? ஒரு திருடு நடந்தா சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேஸ் ஆக்கி சம்பந்தப்பட்ட நபரை பிடிச்சி அந்த பொருளை ரெக்கவரி பண்ணணும். அதுக்கு ஓனர் அசோசியேஷன் அவங்க வச்சிருக்காங்க. அது வழியா அவங்க அந்த வேலையை பார்க்கணும். இல்ல வண்டியை பாதுகாக்கணும் அப்படின்னா வண்டியில கேமரான்ற ஒண்ணு மாட்டலாம். 4 கேமரா மாட்டுறதுக்கே 10,000 ரூபாய் செலவாகும். இன்னைக்கு ஒரு கம்பெனில லோடு ஏற்றுறதுக்கு ஜிபிஆர்எஸ் 15,000 ரூபாய்க்கு ஜிபிஆர்எஸ் மாட்டணும்னு சொன்னாலும் மாட்டாங்க. 9,000 ரூபாய்க்கு ஜிபிஆர்எஸ் மாட்டணும்னாலும் மாட்டிட்டு கம்பெனிக்குள்ள லோடு ஏற்ற போறாங்க ஓனருங்க. அப்ப அவங்களுடைய தேவைக்கு மட்டும் பணம் செலவு பண்றாங்க. இந்த கேமரா அப்படின்ற ஒண்ணு வைக்கிறது டிரைவர் சேஃப்டி இருக்கு, வண்டி சேஃப்டி இருக்கு. சப்போஸ் விபத்து அப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்னா யாரு மேல தப்பு அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு வழி இருக்கு. இதுல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு டிரைவர் மேல அதிகமா சொல்ற குற்றச்சாட்டு, நான் போலீஸ் காசே கொடுக்கல, போலீஸ் காசு கொடுத்தேன்னு எழுதிருக்கான், ஆர்டிஓ காசே கொடுக்கல, ஆர்டிஓ காசு கொடுத்திருக்கான்னு எழுதிருக்கான்ற இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அந்த கேமரா பார்த்தா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிரும்ல. இப்படி எல்லா வகையிலையும் நல்லது நடக்கக்கூடிய அந்த கேமராவை யாரும் மாற்றது இல்ல. இன்னைக்கு புது வண்டிகளை அவங்களே வச்சுட்டு வந்துடுறாங்க, யாரும் மாற்றது இல்ல. ஆனா டிரைவருடைய படிக்காசை மட்டும் எடுக்கிறாங்க. இனிமேல் ஓட்டுநர்கள் கேமரா இருக்கிற வண்டியில போய் மாத்துங்க, இல்லைன்னா மாத்த போக வேண்டாம். டீசல் திருடு போயிருச்சா அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓனர் சொல்லாத கேட்காதீங்க. ஓனர் நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் அந்த இடத்துல இருந்து வாங்க. அந்த வார்த்தையை கால் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நாம கேஸ் போடலாம். வக்கீல்கிட்ட பேசிட்டு தான் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துறோம். அதர் ஸ்டேட்லயும் சரி, இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டுக்குள்ளயும் சரி, டீசல் திருட்டுன்றது அதிக அளவுல நடக்குது. அதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா ஓனர் கிடையாது, டிரைவர். டிரைவருடைய படிக்காசை தான் இழக்கிற நிலைமை இருக்கு. டீசல் திருடு போனா அந்த இடத்துல இருந்து சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்டா கொடுத்து திருடின நபர்கள்ட்ட இருந்து ரெக்கவரி பண்ண வேண்டியதுதான் ஒரு நடைமுறை. இதைத்தான் ஓனர்களும் செய்யணும். அந்த ஸ்டேஷனுக்கு பிரஷர் கொடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து அந்த பொருளை ரெக்கவரி பண்ணணும். ஆனா இப்ப நிறைய ஓனர்கள் அதை பண்றது இல்ல. டிரைவருடைய படிக்காசு இருக்கு, டிரைவர்கிட்ட நாம புடிச்சுக்கலாம் இப்படின்ற நினைப்பிலேயே அந்த எந்த இடத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வண்டி எடுத்துட்டு வந்துடுறது. டிரைவருடைய படிக்காசை பிடிக்கிறாங்க. இந்த 2 நாட்கள்ல மட்டும் மொத்தம் 7 டீசல் திருட்டு போயிருக்கு. படிக்காசை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி 7 வண்டியுமே சங்ககிரி வண்டி. அதுல ஒரு டிரைவர்லாம் கர்நாடகா டிரைவர், சங்ககிரியில பேமஸான கம்பெனி. அந்த நேம் போட்டு நான் இப்ப இதுல சொல்ல வேண்டாம், சரிங்களா? பேசிட்டு இருக்கோம். அது முடிஞ்சது இல்ல முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் பேர் சொல்றேன். அப்ப கர்நாடகா டிரைவர் தமிழ்நாட்டுல சங்ககிரி வண்டி மாத்தி ஓட்டிட்டு இருக்காரு. 3 நாளா பட்டையில நடக்காப்புல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதை ஓனரு டீசலுக்கு காசை பிடிச்சிட்டு லைசன்ஸ் கொடுக்காம சாப்பாட்டுக்கு காசு இல்லாம நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தலைவர் 100 ரூபாய் சாப்பாட்டுக்கு போட்டு காலையில இன்னைக்கு காலையில சாப்பிட்டுருக்காப்ல. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஓட்டுநர் கூட அவங்களுடைய படிக்காசை இழக்க கூடாது. அதுக்கு முதல்ல நாம தெளிவா இருக்கணும். நன்றி நண்பர்களே.